அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிம்மாசனம் வச்சுருக்குறாங்க. மேலே அப்படியே கருமேகம் பயங்கரமாக சூழ்ந்து நிற்கிது. தூண்கள்லாம் அப்படியே ராட்சச தூண்கள் மாதிரி இருக்குது. பாருங்களேன் காட்டுக்குள்ளே எப்படி டிராக்டர் ஓடிட்டுருக்கு. அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிறுத்தி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் முடிச்சுக்கலாம் அவரு, எல்லாத்துலேயும் முடிச்சுங்க. காய்ச்சி இப்போ வந்து நம்ம நம்பியூர்லேருந்து அப்படியே கிளம்பி மதுரை போக போகிறோம். இப்போ வந்து அவனாசி கிட்ட வந்து தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்கோங்க. பாருங்கள் இன்னைக்கு கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே க்ளவுடி கிளைமேட்டு பாருங்க. அப்படியே கிளம்ப போகிறோம். வாங்க இன்றைக்கி மதுரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மக்களே அவ்வளோதாங்க, தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. பாருங்கள் அவனாசி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி கொஞ்ச நாளாகவே மழை வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கிளைமேட் அப்படியே க்ளவுடி கிளைமேட்டாக மாறி மேகங்கள் சூழ்ந்து நிற்கிதுங்க. எல்லாமே வந்து காலையில் பரபரப்பாக கிளம்பி போயிட்டுருக்காங்க பாருங்கள். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனாசி லிங்கேஸ்வரர் கோயில் பாருங்கள். அப்படியே இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ணி பல்லடம் ரூட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே போவோம். சொல்லுங்க ப்ரோ. பாருங்க மக்களே, அப்படியே லிங்கேஸ்வரர் கோயிலை தாண்டி அப்படியே பல்லடம் ரூட் வழியாக போயிட்டுருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமூலரோட கோயில் வந்து இங்கே இருந்ததுங்க. ஆனால் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இங்கே புதுசாக வந்து அந்த கோயில் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. அந்த பையனை எடுத்த கதை இருக்கும் பார்த்தீங்களா லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு. ஸோ அந்த குளம் வந்து இதுதாங்க, சுத்தமாக வத்திருச்சாட்டா. இந்த குளத்துல தான் வந்து அந்த முதலை வாயிலிருந்து அந்த பாலகனை மீட்டெடுத்தாரு அப்படின்ற ஒரு கதை இருக்கும். இந்த குளத்துல தான் அந்த முதலை வந்து அந்த பாலகனை தன்னோட வாய் வழியாக வெளியே விட்டதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த குளம் இதுதான் பாருங்கள். நம்ம அப்படியே வந்து பல்லடம் போக போகிறோம். போல வாங்க மக்களே. பாருங்கள் பல்லடம் பக்கம் வந்தாச்சுங்க. இன்னைக்கு கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே ப்ளூ கலரில் வானமே அப்படியே வந்து கலர்ஃபுல்லாக தெரியுது. நல்லா இருக்குங்க மக்களே, செம்மையாக இருக்குது. இது பாருங்கள் பல்லடம் சிக்னலு வந்தாச்சு காலங்காத்தால். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்குமா ப்ரோ? 9 மணி ஆச்சுங்க. இன்னும் எங்கிட்ட சாப்பிடல. இப்போ வந்து சிக்னல் விழுந்துருச்சு பாருங்கள். 20 ரூபா சாப்பாடு கிடைக்கும். எங்கே ப்ரோ? அங்கே பொண்ணோட பக்கமா? எங்கேயோ நம்மால் வந்து 20 ரூபா சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்லாம், எங்கேயோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. மக்களே பல்லான சிக்னல் தாண்டி அப்படியே வந்து பைபாஸ் ஏறிட்டோம். அதாவது 4 வழிச்சாலை. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துட்டே இருக்கலாம் போல், சான்ஸே இல்லை. இந்த பக்கம் கருமேகங்கள் சூழ்ந்துருக்குது, இந்த பக்கம் ப்ளூ கலரில் அப்படியே வானம் வந்து ஜொலிக்குது. பார்க்கும்போது அப்படியே அழகாக இருக்குங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்னென்ன சாப்பாடு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் சுற்றி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. 20 ரூபாய்க்குலாம் சாப்பாடு கொடுக்குறது. ஏன் ப்ரோ 20 ரூபாய்க்குனா ஒரு கப்பு தருவாங்களோ? அவ்வளோதான், 20 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தருவாங்களா இருக்குதுங்க. வாங்க என்னென்னு சோறு இருக்குதுங்க போய் பார்க்கலாம். என்ன இருக்குது ப்ரோ? தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாமா? வேற பூண்டு வாங்கிடலாம். பூண்டா? என்ன ப்ரோ சொல்கிறேன்? மக்களே அவ்வளோதாங்க, தக்காளி சாப்பாடு முட்டை கிரேவி வாங்கியாச்சு. காலம் அதனால் சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். மக்களே அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. 20 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க.
நாளை பின்ன வந்து நீங்கள் வந்து பல்லடத்துலேருந்து தாராபுரம் ரூட் இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ப்ரோ என்னாச்சு? ஓ இந்த பக்கம் லைன்லலாம் ஓவர் காத்தாட்டுக்குது இல்லையா ப்ரோ? இங்கே பாருங்கள் மக்களே, காட்டில் வந்து எவ்வளோ வாழை கீழே விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற விவசாயியோட நிலமை ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறினேன் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை 150 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. போய் பார்க்கலாம் மதுரையில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரில. ஸோ இங்கே வந்து க்ளவுடியாக இருக்குது. ஒருவேளை அங்கே மழை வந்தாலும் வரலாம், என்னன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. போய் அங்கிட்டே பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். வந்து நம்ம பைபாஸ் தாராபுரம் பைபாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பல்லடத்துலேருந்து வந்து பாருங்கள், வெயில் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. 10 மணிங்கும் போது எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் மக்களே, பல்லடத்துலேருந்து வந்து திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ஏரியாச்சு. வந்து நம்ம தாராபுரம் பக்கம் வந்தாச்சு மக்களே. இங்கே பாருங்கள், தாராபுரம் ஒரு பாலத்து மேலே அப்படியே ஏறி போயிட்டுருக்குங்க. பாருங்கள், தாராபுரம் சிட்டி. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் பள்ளி மக்களே. இப்போ வந்து நம்ம கள்ளிமந்தையை வந்தாச்சுங்க. வந்துட்டு பாருங்கள், ஒரு கருப்சாமி கோயில் இருந்தது. சரி அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தீபக் கொண்டரங்கி தீபக், ஸோ இங்கே தான் வந்து மலை ஏறிட்டு இருக்கான். ஏறி முடிச்சிட்டான் போல், அதனால் இப்போ வரேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அவரையும் வரேனாப்புல மதுரை, அவரையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் மக்களே, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. பாருங்கள், உங்கள் பாய் வந்துட்டாப்புல. இன்னும் போயிட்டு மதுரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் தாண்டி அப்படியே வந்துட்டோங்க. அப்புறம் சிரிக்கிறீங்க 2 பேர். உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களை? இங்கே பாருங்க, இந்த பக்கம் மழையெல்லாம் பாருங்க. மழை மட்டும் பாரியா கைஸ்? இங்கே பாருங்க, நம்மளால் திருப்பதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே எந்த ஒரு மேகங்களும் சூழ்ந்து நிற்கலை, இங்கேயும் நிற்கலை. ஆனால் சென்டரில் இருக்கிற இந்த மலை மேலே நிற்கிது பாருங்களேன். அப்படியே அங்கே பாருங்கள், கொம்பு மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கு. மக்களை இங்கே பாருங்கள், அப்படியே மதுரை பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. பச்சை பசேல் நீங்கள் ஒரு முருகன் கோயில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது, அதனால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாலம் மேலே அப்படியே ரெட்டை பாலத்தை போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட கார் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. வள்ளிமலை முருகன் கோயில் இருக்கு. பச்சை பசையும் ஜம்முனுக்கு போங்க. பாருங்க, பாலம் பாருங்க, சூப்பராக இருக்கு. மக்கள் இங்கே பாருங்க, வர வழியில் அப்படியே கொய்யா பழம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டேன். கொய்யா பழம் இல்லையா? ஒரு 1/2 கிலோ போடுங்க. மாங்காய் எவ்வளோண்ணே? காயா இதுங்க, ஒரு காய் 30. அந்த பழமாக இருக்கிறதுண்ணே? கிலோ 60. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக மாங்காய் வாங்கியாச்சு. இது வந்து 30 ரூபாங்க ஒரு மாங்காய். அதுக்கப்புறம் 70 ரூபா வெள்ளரிக்காய். எவ்வளோ ப்ரோ, 1 கிலோவா? எங்கள் ஊரில் வீட்டில் கிடக்கு குப்பையில். அதெல்லாம் குப்பையில் கிடக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காது ப்ரோ. வெளியே வந்தால் வாங்கி தாக்கணும் காசுக்கு. ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஓவராக மியூட் போடணும் மாட்டேங்குது இங்கே வச்சுக்கிட்டு. மக்களே இங்கே பாருங்க, இன்னும் 49 கிலோமீட்டரில் மதுரைங்க. பாருங்க, வாங்கி வச்ச வெள்ளரிக்காயுமே அப்படியே மாங்காயுமே அப்படியே ஒரு 2 வாய் அடிச்சிட்டு இருக்குங்க. பாருங்க, போன புள்ளிங்க ஏடக்குது.
மாங்காய் 30 ரூபாய்ங்க. நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வெள்ளரிக்காய் வந்து 1 கிலோ 70 ரூபா. 40 ரூபா. அரை கிலோ வாங்கினீங்களா? இங்கே வேறு பிறகு அந்த வண்டிக்கு நிற்க ஆரம்பிக்குது. கைஸ் அப்படியே போயிட்டுருக்கோம். பூராமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் பச்சை பசேல்னு. இங்கே பாருங்க, மலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அழகான குளத்தை விட்டு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மதுரை நோக்கி. மக்களே அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மதுரை. ஸோ நம்ம வந்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி ஆக போகுது. சோறு தண்ணி இல்லாமல் வயிறு வந்து கையமையான்னு கத்திட்டு கிடக்கு. கலையை பாருங்கள், மதுரை டோல்கேட்டு என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து அந்த மதுரை மலையெல்லாம் விற்றுருப்பாங்க. இங்கே பாருங்கள், மேலே அப்படியே கருமேகம் பயங்கரமாக சூழ்ந்து நிற்குது. இப்போ மதுரை வந்து வந்தாச்சு. இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் நின்றுருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. பாருங்கள், பாருங்கள் பைபாஸு. இனி போனோம்னா சீக்கிரம் வந்து போயிடலாம். வாங்க போகலாம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நின்றுருந்தேன் அந்த இடத்துலையே. திடீர்னு சொலக்குன்னு போயிடுது பாருங்க ஒரு ஃப்ளைட்டு. அப்புறம் எடுத்து கேமரா பண்ணிட்டு அது கண்ணை மூடுறக்குள்ளே அப்படியே கிளம்பிடுதுங்க. அப்புறம் கேமரா என்ன ரெக்கார்ட் ஆகிக்குதுன்னு பார்த்தோம்னா அப்படியே அந்த முள்ளு செடியுமே கல் செடியும் தான் நிற்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோடு வண்டி வந்து விட்டுட்டு மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகாலுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், திருமலை நாயக்கர் அவரோட சிலை வந்து வச்சுருக்குறாங்க, திருவுருவ சிலை. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் பாருங்கள். போயிட்டு டிக்கெட் எடுக்கணுமா என்னென்னு தெரில, எங்கே எடுக்கிறது? அங்கே இருக்குது, போயிட்டு பார்ப்போம் வாங்க. மக்களே பாருங்கள், என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டு. வெளிநாட்டு பயணி அது இதுன்னு சொல்லி நிறைய ரேட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. கைஸ் அப்படியே பாருங்களேன், நம்ம உள்ள மகாலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசுன்ட்டு. தூண்கள்லாம் அப்படியே ராட்சச தூண்கள் மாதிரி இருக்குது. போ அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், தூண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த யானை சிலைகள் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பறக்கிற மாதிரி நான் இங்கே தாங்க பார்த்துருக்கேன். இங்கே தான் இப்படி இருக்குது. பூதகணங்கள் அந்த யாழி சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளால் அங்கே போயிட்டுருக்கான், எத்தனூன் இருக்கான் பாருங்கள். பெரிய பெரிய தூண்கள்ங்க, சும்மா சான்ஸே இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் எத்தனை நாள் உட்காந்து கட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன். பெரிய பெரிய ராட்சச தூண்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. மக்களே இங்கே பாருங்கள். ஸோ இதாங்க திருமலை நாயக்கர் அவர் கட்டின மகால்னு சொல்கிறாங்க. மண்டபம் அவ்வளோ இங்கே பெருசாக வேறு எதுவும் இல்லை, ஒரு பெரிய மண்டபம். அதை சுற்றி பார்க்கறதுக்கு தாங்க இங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அலோடு. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிம்மாசனம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஸோ அந்த அரசாணையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இங்கே பாருங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதான் வந்து அரசர் காலத்தில் இருந்த ஒரு சிம்மாசனம்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம், ஸோ அந்த காலம்னு சொல்ல முடியாது, ஒரு 200 வருஷம் தான் மினிமம். ஸோ நாயக்கர் ஆட்சி காலம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300. ஸோ அந்த டைமில் தான் இருந்தது அவங்களோட ஆட்சி காலம். ஸோ அந்த டைமில் இருந்த ஒரு சிம்மாசனத்தை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட சிம்மாசனம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என் சிந்தனையில் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. நிறைய பேர் அப்படியே உலாவிட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பழங்காலத்து பொக்கிஷங்கள் நம்ம இதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ அது நம்மளுக்கும் பெருமை தான். ஸோ இங்கே இந்த மண்டபத்துக்கு உண்டான ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அளவு தோராயம், அதாவது இந்த மகாலோட தோராயமான அளவு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, ஸோ
ஸோ இந்த மண்டபத்தை வந்து பாதுகாக்குது. ஸோ மண்டபமெல்லாம் பாருங்கள், தூண்கள்லாம் சான்ஸே இல்லைங்க, வேறு மாதிரி இருக்குது. கைஸ் இப்போ வந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. பாருங்கள் சுற்றியும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலௌடு. ஸோ நாளை பின்ன மதுரை வந்தீங்க அப்படின்னா இந்த மண்டபத்தை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க.